அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அது ஒரு போர்டிங் ஸ்கூல். அந்த போர்டிங் ஸ்கூல்ல ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்புக்காக எல்லாருமே தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல களை கூத்தாடியாக இருந்த ஒரு சிறுவனையும் அந்த போர்டிங்ல சேர்த்திருக்கிறாங்க. அவனுக்கு போர்டிங் லைஃபும் தெரியாது, கிறிஸ்து பிறப்பை பற்றியும் தெரியாது. கிறிஸ்து பிறப்பு நேரங்கிறதால எல்லாரும் ஓடி ஆடி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்து பிறப்புக்கான குடில் செய்யறது அல்லது வண்ண வண்ண தோரணங்கள் கட்டுது அப்படி என்று ரொம்பவும் சப்போஸ் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த களை கூத்தாடியான இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல. அவன் வெறிக்க பாக்குறான். ஏற்கனவே இருக்கிற போர்டிங் பசங்களெல்லாம் எல்லா டெக்கரேஷன் பண்றாங்க, கொயர் பிராக்டிஸ் போறாங்க, கேரல்ஸ் போறாங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுறாங்க, குடியில ஜோடிக்கிறாங்க. நாளைக்கு காலையில சப்போஸ் கிறிஸ்துமஸ், இன்றைக்கு ஈவினிங்கே எல்லாம் பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சில வேலைகளை செய்து முடித்து விடுக்கிறார்கள். ஒரு சலீசிய போர்டிங் மாதிரி நைட் எல்லாம் தூங்க போன உடனே ரெக்டர் ரவுண்ட்ஸ் வருவார். எல்லா குழந்தைங்களும் தூங்கிட்டாங்களா, நல்லபடியா இருக்கிறாங்களா அப்படின்னு. அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் வரக்குள்ள ஒரே ஒரு குழந்தையுடைய இடத்துல மட்டும் இடம் எம்டியா இருக்கு. என்ன ஆச்சு, பையனை காணுமே அப்படின்னு அங்க இருந்த பிரதரை கேட்கிறாரு, இந்த பையன் எங்க அப்படி என்று கேட்டா அவருக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்துல ரெக்டர் ரொம்ப பதட்டமடைந்து விடுகிறார். குழந்தைய காணுமே அப்படின்ட்டு எல்லா இடத்திலும் தேடுறாங்க. கடைசியில ரெக்டர் என்ன பண்றது, சர்ச்சுக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஜோடிக்கப்பட்டிருந்த குடிலுக்கு முன்னால குழந்தை இயேசு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கழைக்குத்தாடி சிறுவன் 2 கைகளிலும் 3 பந்துகளை வைத்து அந்த சின்ன வித்தையை செய்து கொண்டிருக்கிறான். குடிலுக்கு முன்னால வேர்க்க விறுவிறுக்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா போய் அந்த சிறுவனிடம், தம்பி என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல அவன் சொல்றான், ஃபாதர் நான் அந்த போர்டிங்க்கு புதுசு, நான் கிறிஸ்டியனும் கிடையாது, எல்லாம் குழந்தை இயேசுக்கு ஏதோ செஞ்சாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த கழைக்குத்தாடி இந்த வித்தை செய்வதுதான், அதனால குழந்தை இயேசுக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சு இந்த வித்தைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. குழந்தை இயேசுவுக்கு நீதாண்டா செல்லம், மிகப்பெரிய பரிசு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாசமா போர்டிங்க்கு கூட்டு போனாராம். இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து மிகப்பெரிய செல்வத்தையோ மிகப்பெரிய பணத்தையோ மிகப்பெரிய முயற்சியோ எதிர்பார்க்கவில்லை. சின்ன சின்ன உதவிகள் செய்து பாலகன் இயேசுவை மகிழ்விக்க இறைவன் உங்களை தூண்டுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.